இந்த கொஷின் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பாயிண்டிங் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே டைரக்ஷனில் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு லைன் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளாக் கலர்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது ரெட் கலர். ஓகே, ஸோ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டும் ஒரே டைரக்ஷன் எடுத்திருக்கேன். நான் எலக்ட்ரான் இஸ் ப்ரொஜெக்டட் வித் இட்ஸ் வெலாசிட்டி பாயிண்டிங் இன் த சேம் டைரக்ஷன். எலக்ட்ரானை நம்ம அதே டைரக்ஷனில் வைக்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம எலக்ட்ரான் வைக்கும் பொழுது என்ன ஆகும், எலக்ட்ரான் இந்த வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது QVB sin theta, கரெக்டாக. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னது QE. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இங்கே சார்ஜ் வந்து என்னது -EA. மைனஸுங்கிறது இங்கே என்ன வெக்டாருக்கு, மைனஸுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரான் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் opposite will experience a force opposite to the electric field, correct? Electric field direction. So electron உடைய electric field எந்த directionல இருக்கும், இந்த directionல இருக்கும். So இதுதான் வந்து FE ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் ஆனால் இந்த சைடு மூவ் ஆகுது, நான் ஃபோர்ஸை வந்து ஆப்போசிட்டில் நான் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ அடுத்தது என்னது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஆங்கிள் பிட்வீன் V அண்ட் B. தீட்டா என்னது சைன் தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் V அண்ட் B. அது ரெண்டும் என்னது இப்போ பேரலல். வியும் இங்கே தான் இருக்குது, பியும் இங்கே தான் இருக்குது. பேரலலுங்கும்போது தீட்டா 0 ஆகிடும். தீட்டா 0னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது 0. ஸோ எலக்ட்ரிக் நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ஒன்லி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வில் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே the electron velocity will decrease in magnitude. கரெக்டா, ஏன்னா அது ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். வெலாசிட்டி நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ உங்களுக்கு இது வந்து என்ன ஆகும், இந்த ஒன்லி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த எலக்ட்ரான் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இதனுடைய வேகத்தை கம்மி பண்ணிடும். கரெக்டா, நெக்ஸ்ட்